Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சாந்த் கிச்சன்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரம்ஜான் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி. சிக்கன் தம் பிரியாணி ஸ்டெப் பை ஸ்டெப். இது ரொம்ப சிம்பிள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. Let's get started. இந்த ஒரு படி ரைஸ் அளவுக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். லாஸ்ட் டைம் செஞ்சதை விட போர்ஷன் கொஞ்சம் கம்மியா செய்யறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். எல்லாத்தையும் கிடுகிடுன்னு சாப் பண்ணிட்டு நல்லா ஃபட்டாஃபட் ஒரு சூப்பர் தம் பிரியாணி செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தயிர், எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ், உப்பு, மிளகாய், பாஸ்மதி ரைஸ். ஸோ சாப்பிங், கட்டிங், கிளீனிங் அதெல்லாம் செஞ்சாச்சு. நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்றப்பவே ரைஸ் வந்து சோக் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் செலிப்ரேஷன் பேக் தான் நான் யூஸ் பண்றேன். பாருங்க, இது ஒரு போர்ஷன். நீங்க இந்த ஒரு போர்ஷன் செஞ்சீங்க அப்படின்னா தாராளமா 5-6 பேர் சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து இதை சோக் பண்ணிட்டு பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு ஆயில் அண்ட் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில். ஸோ ஆயில்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல்லோட கொஞ்சம் கம்மியா கிரீன் சில்லிஸ், ஹோல் கிரீன் சில்லிஸ் கட் பண்றோம்னு அவசியம் கிடையாது. இப்போ இது மேலே வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் ஆஃப் பட்டை, ஒரு 4 நம்பர் ஆஃப் ஏலக்காய், ஒரு 3-4 கிளவுஸ், அப்புறம் பே லீஃப். இருங்க, பே லீஃப் எடுத்துட்டு வரேன். 3-4 நம்பர் ஆஃப் பே லீஃப் ஆட் பண்றோம். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் கேரமலைஸ் ஆகணும். பாத்தீங்களா, நல்லா சூப்பர் ரைப்பன். இது மாதிரி நல்லா ஜூசி பழமா இருக்கிற டொமேட்டோஸ் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆனியன் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனோன்னு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோம். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஈக்குவல் போர்ஷனா ஆட் பண்ணுங்க. இது வந்து இந்த ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த பச்சை வாசனை போனோன்னு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணோன்னு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ப்ராசஸ் பார்க்கலாம். See, so beautiful, so juicy. ஆரம்பத்திலேருந்தே வந்து அடி பிடிக்காம நீங்க ஃப்ரை பண்ணுங்க. அதனாலதான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் நான் வந்து லிக்விடா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம். ஸோ லெக் பீஸ், யார் யாருக்கு லெக் பீஸ் பிடிக்கும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த சிக்கன் மேல நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்றோம். ஃப்ரெஷ் புதினா, ஃப்ரெஷ் கொத்தமல்லி, ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்டியான பிரியாணி வேணும்னா எல்லா இன்கிரீடியன்ட்டுமே ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ். ஸோ கொத்தமல்லி போடுறப்ப நீங்க கொத்தமல்லியோட ஸ்டெம் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஆட் பண்ணலாம். இப்போ இது மேலேயே வந்து நம்ம தயிர் ஆட் பண்றோம். இது மேலே வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்றோம். மிர்ச்சி பவுடர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் போடணும். தட்ஸ் ஆல். 1 ஸ்பூன் தான் நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குக் பண்ணோன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை கவர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து லோ ஃப்ளேம்ல
நல்ல ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அந்த 10 மினிட்ஸ்ல சிக்கனோட ஜூஸ் அண்ட் ஆல் த மசாலாஸ் எல்லாம் ஓரளவு நல்லா செட் ஆயிடும். ஸோ லோ ஃப்ளேம் 10 மினிட்ஸ். ஸோ நல்லா 10 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. வாவ் வாவ் வாவ். ஸோ நீங்க பார்க்கலாம் நல்லா அந்த மட்டனோட ஜூஸ், சாரி சிக்கனோட ஜூஸ் இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் செக் பண்ணிட்டு ரைஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் நிறைய நீங்க ஸ்டிர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லெக் பீஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ டோன்ட் கீப் மிக்சிங் இட். தண்ணி ஊற்றலாம். நம்ம வந்து இதுல ஒரு போர்ஷன் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து 1.5 போர்ஷன் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். இதுல வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு போர்ஷன் அளவுக்கு தண்ணி இருக்கும் இந்த ஜூஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதனால இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் ஆஃப் போர்ஷன் அவ்வளவுதான் தண்ணி ஆட் பண்றோம். சரி, ரொம்ப கிண்டாம ஜஸ்ட் do like this. Wow, எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சோண்டு நான் வந்து ஸ்பைசி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகுறப்ப we will add the basmati rice. ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்டீம் எல்லாம் வருது நல்லா. அண்ட் 10 மினிட்ஸ் நல்லா இது குக் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஓவர் குக் பண்ண வேணாம், ஏன்னா ரைஸோட சேர்ந்து அது ஒரு 10-15% குக் ஆகும். நல்லா சோக் பண்ணியிருக்க பாஸ்மதி ரைஸ் இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ நீங்க ரைஸ் ஆட் பண்ணோட பாத்தீங்களா இந்த மாதிரி ரைஸ் மேல கொஞ்சம் வாட்டர் இருந்தா போதும். ரைஸ்க்கும் வாட்டருக்கும் ஜஸ்ட் ஒரு சின்ன லேயர் அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டூ தம் பிரியாணிக்கு குக்கர்ல. ஏன்னா நம்ம வந்து இங்க இப்போ நெருப்பு கோல் அந்த விறகடுப்புல செய்வாங்கல்ல, அது வந்து நம்மளால நம்ம இருக்கிற லிவிங் ஸ்டைல்ல செய்ய முடியாது. ஸோ அதனால திஸ் ஒன் இது பேக் பண்றப்ப கேர்ஃபுல். இது பயங்கர சூடா இருக்கும். ஜஸ்ட் குவிக் ஃபிக்ஸ். அண்ட் இது லிட் வந்து ப்ராப்பர் சைஸ். அப்படி கவர் பண்ணா இட் ஷுட் சீல் இட், பேக் இட். இதுக்கு மேல ஏதாவது ஒரு வெயிட் வச்சிருங்க so that you can seal the steam. Exactly 10 minutes நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சாச்சு. லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சு தோசைக்கல் மேல வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ இதுல வந்து 10 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸ் தம் போட போறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெவியான தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அந்த தோசைக்கல் வந்து ஃபிளாட்டா இருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேம். இது எங்க வீட்டுல நல்ல பெரிய பர்னர் வச்சுட்டு அது மேல இது வச்சிருங்க. தட்ஸ் ஆல். Just 5 minutes our chicken dum biryani is ready to eat. 2000 years later. ஸோ நம்மளோட தம் முடிஞ்சிருச்சு. கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. கடவுளே, பிரியாணி நல்லா வரணும். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமா கீ ஆட் பண்ணணும். நல்லா வந்திருக்கணும், நல்லா வந்திருக்கணும். செப்பரேட் ரைஸ் இருக்கணும். வாவ், ஜஸ்ட் லுக் அட் த பியூட்டி. வாட் அன் அமேசிங் தம் பிரியாணி. வாவ் 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 வாவ். எவ்வளவு சூப்பரா செப்பரேட் ரைஸ். இதுல வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ் ஃபுல்லா இருக்கா, பிரேக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். Wow. Oh my god, so hot. Wow, just to see. So பாத்தீங்களா, சிக்கன் பீஸ் ஃபுல்லா இருக்கு, ரைஸ் செப்பரேட்டா இருக்கு. அமேசிங் அரோமா. பிரியாணி இஸ் ரெடி. இப்ப நம்ம சர்வ் பண்ணலாம்.
இந்த உலகம் ஃபுல்லா ரம்ஜான் செலிப்ரேட் பண்ற, ஈத் செலிப்ரேட் பண்ற எல்லா முஸ்லீம் சகோதர சகோதரர்களுக்கும் ஈத் விஷஸ். ஸோ நம்ம வீட்ல இன்னைக்கு ஒரு அமேசிங் சிக்கன் பிரியாணி லஞ்ச் சாப்பிட்றோம். நீங்களும் வந்து உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவீங்க, நல்ல ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் கிவ் லவ் ஸ்ப்ரெட் லவ். நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கலாம். சொல்றதுக்கு மறந்துட்டேன். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். ஆல் த எஃபர்ட்ஸ் ஆர் டேக்கன் ஃபார் யூ ஒன்லி. உங்களோட லைக், நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்றது எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.